இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் மொத்தமாக மாறும் இந்திய அணியின் பிளேயிங் 11. கூண்டோடு பிளேயிங் 11ஐ மாற்றிய இந்திய அணி. இங்கிலாந்து அணிக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி. அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகள் இங்கிலாந்து நாட்டில் வைத்து 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடினாலும் கடைசி நேரத்தில் செய்த தவறுகளால் வெற்றி பெற வேண்டிய அந்த போட்டியில் தோல்வியை தழுவியிருந்தது. இதனால் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியில் வெற்றி பெற்றதால் இங்கிலாந்து அணி 1-0 என்ற கணக்கில் இந்த தொடரில் முன்னிலையில் இருக்கிறது. அதே சமயம் மீதி இருக்கும் 4 போட்டிகளில் இந்திய அணி இன்னும் 2 வெற்றிகளை பெற்று 2 போட்டிகளை டிரா செய்தால் மட்டுமே இந்த தொடரை வெல்ல முடியும். அல்லது ஒரு போட்டியில் வென்றுவிட்டு மற்ற 3 போட்டிகளை டிரா செய்தால்தான் இந்த தொடரை சமன் செய்யவாது முடியும். ஆகவே இனிமேல்தான் இந்திய அணிக்கு கடுமையான சவால்கள் காத்திருக்கிறது. மேலும் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்த யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் பிரசித் கிருஷ்ணா, அதனைத் தொடர்ந்து சர்துல் தாகூர் போன்றவர்களை நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களை ஆடும் 11இல் இணைப்பதற்கு இந்திய அணி தயாராகிவிட்டது. அதிலும் குறிப்பாக இந்த முறை இந்திய அணியில் புதிய வீரர் ஒருவரை இணைக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அவர் வேற யாரும் இல்லைங்க, நடந்து முடிந்த IPL தொடரில் மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த 14 வயது சிறுவரான சூரியவன்சிதான். ஏனென்றால் ஏற்கனவே இங்கிலாந்து நாட்டில் அண்டர்-19 அணிகளில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில்தான் இப்போது இந்த சீனியர் வீரர்கள் பங்கு பெறும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து தொடரும் நடந்து வருகிறது. ஆகவே இந்த சீனியர்கள் பங்கு பெற்ற தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி வீரர்கள் சொதப்பியிருந்ததை நம்மால் காண முடிந்தது. அதே சமயம் அண்டர்-19 போட்டியில் நம்ம சூரியவன்சி சிறப்பாக விளையாடியிருந்தார். ஆகவே இதன் காரணமாக சூரியவன்சியை இப்போது இந்திய சீனியர் அணியில் இணைப்பதற்கான வேலைகள் நடந்து வருகிறது. ஏற்கனவே இந்த இங்கிலாந்து தொடருக்கு தேர்வு செய்யப்பட்ட இந்திய அணியில் ஹர்ஷித் ராணா காயம் காரணமாக விலகியிருக்கிறார். ஆகவே ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக சூரியவன்சியை இந்திய அணி ஸ்குவாடில் இணைத்துவிட்டு அடுத்து வரும் போட்டிகளில் இந்திய சீனியர் அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. அதேபோல யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் பிரசித் கிருஷ்ணா, அதனைத் தொடர்ந்து சர்துல் தாகூர் இவர்கள் 3 பேரை நீக்கிவிட்டு இவர்களுக்கு பதிலாக சூரியவன்சி, ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் ஆகாஷ்தீப் உள்ளிட்ட இவர்கள் மூவரையும் பிளேயிங் 11இல் விளையாட வைக்க இந்திய அணி முடிவு செய்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு முடிவு என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமையவும் வாய்ப்பிருக்கிறது. அதே சமயம் இங்கிலாந்து அணிக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக மாறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த IPL தொடரில் சர்வதேச ஜாம்பவான் பவுலர்கள் அனைவருக்குமே சிம்ம சொப்பனமாக இருந்தவர் இந்த 14 வயது சிறுவனான சூரியவன்சி. ஆகவே சர்வதேச பவுலர்கள் அனைவருக்குமே சிம்ம சொப்பனமாக இருந்துவிட்டு இப்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக களமிறங்கினால் கண்டிப்பாக அது இங்கிலாந்து பவுலர்களுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். இதன் காரணமாக சூரியவன்சியை இந்திய அணியின் பிளேயிங் 11இல் இணைத்துவிட்டால் கண்டிப்பாக அடுத்து வரும் போட்டிகளில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பும் என்பதும் இன்னும் அதிகமாகும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி எடுத்துள்ள இத்தகைய முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.